இது தாங்க முடக்கரத்தான் கீரை. இது கிராமப்புறத்தில் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சிருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்போ எந்த அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோமோ அதே அளவு தான் புழுங்கரிசி எடுத்துக்கணும். வெந்தயம், உளுந்து இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம கீரை பூச்சி இல்லாமல் மண் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இலையை சேர்த்து நல்லா நம்ம தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம். தேவையான அளவு உப்பு போட்டு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நல்லா புளிச்சாதான் டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா ஒரு பச்சை வடை அடிக்கும். நைட் நீங்கள் அரைச்சி வச்சா காலையில் நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அதுமாரி நீங்கள் காலைல அரைச்சி வச்சா நைட் தோசை ஊற்றி சாப்பிடலாம். அதுமாதிரி 8 மணி நேரம் கரெக்டாக இருக்கணும். இப்போ 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குது. நம்ம இப்போ தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை சேர்த்து உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் எண்ணெய், கடுகு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை அதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்றலாம். நல்லா முறுமுறுன்னு வருங்க அந்த தோசை. முடக்குவாதத்துக்கு நல்லது. அதனால தான் முடக்கத்தான் கீரைன்னு பேர் வந்துச்சுன்னு கூட பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கிராமப்புறத்தில் நிறைய கிடைக்கும். மழை காலத்தில் அந்த மாதிரிலாம் வயல் சைடெலாம் நல்லா முளைச்சிருக்கும். நீங்கள் பார்த்தா அதை பறித்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மூலிகையான சாப்பாடெலாம் சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.